Hi friends, welcome to Power Space Solar Bike. நீங்கள் முதல் மாதிரி என் சேனல் பார்க்கலாம், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூளை மேடு சரஸ்வதி ஸ்ட்ரீட்டில் ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் கூட வந்திருக்கோம். இங்கே பார்த்துருக்கீங்கன்னா நம்ம வந்து இவங்களுக்கு யூடிஎல் காமா ப்ளஸ் 1 கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கோம் வித் எக்ஸைட் பேட்டரியோட. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன். இது எப்படி இந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் அப்படியே காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்திங்கன்னா ஐடி மோடு ஆன் அண்ட் ஆஃப். ஐடி மோடுனால் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரீஸ்டார்ட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஐடி மோடு யூஸ் பண்ணிக்கலாம். அதை கண்டினியூஸாக 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். கண்டினியூஸாக 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்வெர்ட்டர் மோடுக்கு மாறிடும். அதே மாதிரி தான் தேர்டு வந்து இது பார்த்திங்கன்னா பவர் பட்டன், சிஸ்டம் ஆன் அண்ட் ஆஃப். தேர்டு வந்து கேலிப்ரேஷன் சேஞ்ச். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா கிரிட் சார்ஜ் ஆன் ஆஃப் பண்ணுறது. 3 வாட்டி கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிட் சார்ஜ் ஆன், திருப்பி 3 வாட்டி கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிட் சார்ஜ் ஆஃப். லாஸ்ட் ஒன் வந்து ஜென்செட் மோடுக்கு மாற்றுறது. ஜென்செட் இன்கேஸ் ஜென்செட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜென்செட்லேயும் சார்ஜ் ஆகும் அந்த லாஸ்ட் மோடு. இப்போது உங்களுக்கு இந்த பிசியூ மோடு, ஸ்மார்ட் மோடு, ஹைப்ரிட் மோடுன்னு இதில் 3 சோலார். இந்த என்டர் அதாவது மேலேருந்து 4வது பட்டனா லாங் ப்ரெஸ் 10 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா அந்த மோடு வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அந்த பிசியூ மோடு பிளிங்க் ஆகுது. இப்போ பிசியூ மோடில் இருக்கிறதுனால பிசியூ மோடு பிளிங்க் ஆகுது. இங்கே அப்பு டவுன் பட்டன் இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படின்னா ஸ்மார்ட் மோடு வேணுன்னா ஸ்மார்ட் மோடு, ஹைப்ரிட் மோடு வேணுன்னா ஹைப்ரிட் மோடு. நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே என்டர் பட்டன், லாஸ்ட் பட்டன் தான் என்டர். இது இப்போது ஸ்மார்ட் மோடு வேணும்னா ஸ்மார்ட் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் இபி பேட்ரி. பிசி மோடு பார்த்திங்கன்னா சோலார் பேட்ரி இபி. ஹைப்ரிட் மோடு வந்து பவர் சோலார் அப்புறம் உங்களுக்கு பேட்ரி. இப்போ பிசி மோடில் வச்சாச்சு. இப்போ இன்வெர்ட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, அதாவது சோலாரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 33 வோல்ட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 14 வோல்ட் வந்து பேட்ரி இருக்குது. ஆம்ஸ் 10 ஆம்ஸ் கிட்ட பேட்ரி சார்ஜிங் சோலார்லேருந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசி எம்சிபி போட்டிருக்கோம். மேலே டிசி கேபிள் வந்து ஃபுல்லாக பைப்பில் தான் ரன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு டிசி எம்சிபி போட்டு டிசி எம்சிபிலேருந்து தான் இன்வெர்ட்டருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. கீழே பேட்ரி பார்த்திங்கன்னா எக்ஸைடு எட்ஜ் 60 months வாரண்ட்டி. இது சோலாருக்குனே வர டியூப்லர் பேட்ரி. எல்லோரும் இந்த பேட்ரி வாங்குங்க. இந்த பேட்டரிக்கு 5 வருஷம் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேலே இந்த கீழே டிசி கேபிள் தான் ரன் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ மேலே பார்க்கலாம். இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். தேர்ட் ஃப்ளோரோட டாப்பில் வந்து பேனல் போட்டிருக்கோம் இவங்களுக்கு. ஆல்ரெடி இவங்களது வந்து இவங்க மெட்டல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஷீட்டு. அந்த ஷீட்டில் இவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த பேனல் பார்த்திங்கன்னா ரெனியூஸஸோடது 545 மோனோ பர்க் ஆஃப் கட் பேனல். இது ஜேஎஸ்டபிள்யூ ஷீட்னால் நம்ம கீழே வந்து அந்த அலுமினியம் மினி ரயில் போட்டு 6 மினி ரயில் போட்டிருக்கோம். அதில் வந்து 2 பேனல் போட்டிருக்கோம். இது ஆஃப் கட்டுனா உங்களுக்கு ஒரு சைடு நிழல் விழுந்தாலும் இன்னொரு சைடு இது ஒர்க் ஆகும். அதுக்கு தான் இந்த ஆஃப் கட். நீங்கள் பார்க்கலாம், இது ரிவீட் பண்ணியிருக்கோம். ரிவீட் பண்ண இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சிலிக்கான் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜெலாம் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி டைட் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் ரப்பர் பேட் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இறுக்கமாக பிடிக்கும்.
இல்லைனா மெட்டலோட மெட்டல் அமுங்கும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரப்பர் பேட் வச்சு டைட் பண்ணணும். கார்னர் எண்டு கிளாம்ப்னு சொல்லுவாங்க, அந்த எண்டு கிளாம்ப் மட்டும். ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாம் முடிச்சாச்சு. கஸ்டமருக்கும் டெமோ காமிச்சாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் போடணும்னா கால் பண்ணுங்கள், பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோலார் பற்றி நல்ல எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் சோலார் போடணுன்னா உங்களுக்கு என்ன சோலார் உங்களுக்கு எது தேவையாக இருக்குன்னு எங்களை கால் பண்ணி கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.